கிறிஸ்துக்குள் அன்பான தேவனுடைய சேனல்களை நாம் தொடர்ந்து சில வாரங்களாக உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை பற்றியான பிரசங்கத்தை நாம் பார்த்துக் கொண்டு வருகிறோம். போன வாரத்தில் திருவிருந்தை குறித்து நான் சொல்லியிருந்தேன். திருவிருந்து நாம் கட்டாயமாக ஒவ்வொரு வாரமும் அவருடைய சரீரத்தையும் அவருடைய ரத்தத்தையும் நாம் பானம் பண்ண வேண்டும். அக்கார்டிங் டு தி பைபிள், பைபிளுடைய அடிப்படை சட்டத்தின் ரீதியாக நம்ம ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அவருடைய சரீரத்தை நாம் பானம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து நாம் பார்ப்போம். அதே சமயங்களில் இன்றைக்கும் கூட நாம் பார்க்க போகிற வேதவசனங்கள் என்ன சொல்லுவோம், உலகத்துல நீடிய நாளா வாழ்வதற்கும் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது நித்தியமாக வாழ்வதற்கும், நீடிய நாளாய் வாழ்வதற்கும் நித்தியமாக வாழ்வதற்கும் ரெண்டு சப்ஜெக்ட். இதுக்கான ஒரு உபதேசத்தை நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். மனுஷனுடைய வாழ்க்கை ரொம்ப 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 முக்கியமான ஒரு தேவையான ஒரு செய்தி இந்த செய்தி. அதனால நீங்கள் கவனித்து நீங்கள் கேட்பீர்கள் சொன்னால் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். சில வசனங்களை நாம் தியானிக்கலாம். இன்றைக்கு எபிரியர் 9ஆம் அதிகாரம், எபிரியருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தையும் 28ஆம் வசனத்தையும் நாம் வாசிக்கலாம். அன்றையும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்திற்கு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து இருக்கும்படிக்கு ஒரே தரம் வெளியிடப்பட்டு தமக்காக காத்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். பிரியமானவர்களே, இந்த வசனத்தை குறித்து நாம் யோசித்து பார்க்கும் பொழுது பாவம் இல்லாத ஒரு ஆகிய அவர் இயேசு கிறிஸ்து நம்ம எல்லோரையும் நித்திய ஜீவனில் சேர்ப்பதற்காக அவர் முதலாக வெளிப்படும் பொழுது பாவமாக அவர் வெளிப்பட்டார். இரண்டாவதாக அவர் வெளிப்படும் பொழுது, இரண்டாவது தரம் அவர் வெளிப்பட போகிறார். அப்பொழுது அவர் வெளிப்படும் பொழுது எப்படி வெளிப்படுவார் என்றால் பாவம் இல்லாதவர்களாக அவர் என்ன பண்ண போகிறார், வெளிப்பட போகிறார். முதலாவதாக அவர் வெளிப்படும் பொழுது பாவம் உள்ளவராக அவர் வெளிப்பட்டார். பாவம் இல்லாதவராக அவரை தேவன் பாவமாக்கினார். பாவிகளாகிய நம்மை நீதி ஆக்கினார். ஆனால் இரண்டாம் தரம் அவர் வரும் பொழுது அவர் எப்படி வெளிப்பட போகிறார், எல்லோரையும் ரட்சித்துக் கொள்ளும்படிக்கு ஸ்தோத்திரம், அவர் பரிசுத்தராக அவர் வெளிப்பட போகிறார். ஆகையாலே இதை நாம் எல்லோரும் மனதில் வைத்துக் கொண்டு அப்படி வருகை வரைக்கும் நம்மை நாமே பரிசுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. இந்த எபிரியருக்கு பக்கத்தில் இருக்கிறதான யாக்கோபினுடைய புத்தகத்தை நம்ம வாசிக்கலாம். இந்த அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதின இந்த பொதுவான இந்த நிருபத்துல 1ஆம் அதிகாரத்துல 19 22 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்பதற்கு தீவிரமாயும் பேசுவதற்கு பொறுமையாயும் கோபித்துக் கொள்வதற்கு தாமதமாயும் நீங்க இருங்கள். நான் சொன்னேன், 2 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், கொஞ்சம் கவனிக்க வேண்டும். நீங்கள் என்னன்னு சொன்னால், இந்த உலகத்துல நீங்கள் நீடிய நாளாய் வாழ்வதற்கும் நித்திய ஜீவனிலே வாழ்வதற்கான உபதேசம் என்று நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியங்கள். இந்த உலகத்துல ரொம்ப நீண்ட நாளாக நாம் வாழ வேண்டியது தேவையான ஒரு காரியமாக இருக்கிறது. முதல் ஆராதனையில் நான் சொல்லும் பொழுது நான் 101 வருஷம் நீங்க எல்லாரும் வாழணும் அப்படின்னு நான் சொன்னேன். ஐயோ ஒருத்தர் சொன்னாரு, வேண்டவே வேண்டாம், நாங்க சீக்கிரமாக இயேசு கிறிஸ்து வந்தா நலமா இருக்கும், நாங்க என்ன பண்ணிடுவோம், போயிடுவோம் அப்படின்னு சொன்னார். நம்மளுடைய லைஃப்ல பாத்தீங்கன்னு சொன்னா குடும்பத்துல அநேக பிரச்சனைகள், தங்கள் சரீரங்கள் அநேக வியாதிகள், இந்த மாதிரியான சிச்சுவேஷன் இருக்கிறதுனால அவங்க சொல்றாங்க, இயேசு கிறிஸ்து வந்துட்டா நல்லா இருக்கும், சீக்கிரமா இயேசு கிறிஸ்து வந்துட்டா நல்லா இருக்கும், எங்க போயிடலாம், பரலோகத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஏற்கனவே ஒரு முறை மணவாளனை பற்றி, மணவாட்டியை பற்றி நான் பிரசங்கம் பண்ணும்போது ஒரு காரியத்தை நான் சொன்னேன், கஷ்டமா இருக்குது என்பதற்காக இயேசுவை நம்ம சொல்லக்கூடாது, இஷ்டமாக தேவனிடத்துல போவதற்காக நாம் என்ன பண்ணோம், இயேசு கிறிஸ்து வரணும்னு சொல்லி நம்ம வேண்டிக் கொள்றோம். ஆண்டவரோடு நான் இருக்கணும், நான் சந்தோஷமாக இருக்கணும், அவரோடு மனவாளனோடு நான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வாஞ்சியோடு தான் இயேசு கிறிஸ்து 2வது உலகத்துக்கு வரணும்னு நம்ம நினைக்கிறோமே தவிர, நமக்கு கஷ்டங்கள் இருக்குது என்பதற்காக அவர் வரணும் என்றதும், நம்ம நல்லா இருக்கும்போது அப்படி பலம் வரக்கூடாதுன்னு சொல்றதும் ஒன்றும் கிடையவே கிடையாது. அதனாலே நாம் இந்த வசனத்தின்படி, என் பிரியமான சகோதரரே, நீங்கள் வசனங்களை கேட்பதற்கு நீங்க எப்படி இருக்கணுமா, ஆவலா இருக்கணும். எந்த விஷயத்தையுமே நீங்கள் கேட்பதற்கு ஆவலாக நீங்க இருக்கணும். இரண்டாவதாக நீங்க பேசுவதற்கு எப்படி இருக்கணும், பொறுமையா இருங்க. நான் நிறைய இடங்கள்ல நிறைய பேசிட்டு நான் நிறைய கஷ்டப்பட்டது உண்டு. அதனால நிறைய பிரச்சனைகள் எனக்கு வந்தது, நிறைய காரியங்களை எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. சில சமயங்கள் சிலரெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, சில மனுஷர்கள் நீங்க சாதாரணமாக நீங்க எண்ணவே வேண்டாம். ஸ்தோத்திரம்.
உங்க வாயிலிருந்து உங்க அடி வயிற்றிலிருந்து சில வசனங்கள்லாம் சில வார்த்தையெல்லாம் கொண்டு பார்ப்பாங்க. வாய்மொழி பார்க்க மாட்டாங்க. என்னதான் இவங்க மனசுல இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்காக எல்லா விதமான தூண்டில் போட முடியுமோ அந்த மாதிரி எல்லாம் கூட என்ன பண்ணுவாங்க, போடுவாங்க. ஆகினால நீங்கள் பேசுவதற்கு எப்படி இருங்க, நீங்க பொறுமையா இருங்க. சில விஷயங்களை நீங்கள் பேசுவதற்கு நீங்க பொறுமையாக இருக்க. நயவஞ்சனமா பேசுவாங்க, இன்னும் மேல அன்பு வச்சிருக்கிற மாதிரி பேசுவாங்க, உங்களை நேசிக்கிற மாதிரி பேசுவாங்க. அதெல்லாமே என்ன காரணம் அப்படின்னா உங்க மனசுல என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கதான் அத்தனை காரியங்களையும் அவங்க பேசுவாங்க. அது எல்லாமே பிசாசுடைய குணங்கள், அது பரிசுத்த ஆவியாருடைய குணங்கள் கிடையவே கிடையாது. அதனால்தான் நம்ம ஆண்டவர் நம்ம கற்பித்திருக்கிறார், நீங்க பேசுவதற்கு எப்படி இருங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. பேசாம இருக்காதீங்க, பேசுவதற்கு எப்படி இருங்க, நீங்க பொறுமையா இருங்க. மூன்றாவது அவர் சொல்லுகிறார், கோபித்துக் கொள்வதற்கும் நீங்க எப்படி இருங்க, தாமதமா இருங்க. எது கேட்டாலும் கோச்சிக்க வேண்டாம், கொஞ்சம் நீங்க தாமதமா இருங்க, அது உங்களுக்கு நல்லதா இருக்கும். மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாங்க. கண்டிப்பா எந்த ப்ராப்ளத்திலானாலும் எங்கனாலும் தேவன் மேலேயும் நம்ம கோபிச்சுக்க வேண்டாம், யாரு மேலேயும் நம்ம என்ன பண்ண வேண்டாம், நம்ம கோச்சிக்க வேண்டாம். ஏன்னா நம்முடைய கோபங்கள் தேவனை சரி செய்ய முடியாது. நீ கோபப்படுறதுனால எதையுமே நீ ஒண்ணுமே பண்ணிடவே முடியாது. ஆகையால் நீங்க கோபித்துக் கொள்ள வேண்டாம் சொல்றாங்க. ஆகையாலே சொல்றாங்க, நீங்கள் எல்லோரும் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்திலே நாட்டப்பட்டவராயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமுள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், இதிலே நித்திய ஜீவன் உண்டு. ஆமென். எதுக்கு சொல்றாரு பாருங்க, நீங்க எல்லா விதமான அழுக்கையும் ஆகையால் நீங்கள் எல்லா விதமான அழுக்கையும் கொடிய துர்குணத்தையும் நீங்கள் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்திலே நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாயும் இருக்கிற, உங்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாய் இருக்கிற, உங்களை காப்பாற்ற வல்லமை உள்ளதாய் இருக்கிற, உங்களுக்கு நீடிய நாட்களை கொடுக்கிற வல்லமை உள்ளதாய் இருக்கிற, உங்களை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கிற வல்லமை உள்ளதாய் இருக்கிற வசனங்களை நீங்க என்ன பண்ணுங்க, சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். எப்படி ஏற்றுக்கொள்ளுங்கள்? வசனங்களை, கர்த்தருடைய வசனங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். வசனம் தான் இயேசு கிறிஸ்து. அவர் வசனம் மாம்சமாகி பூமியிலே வெளிப்பட்டார். ஒருவன் வசனத்தை ஏற்றுக்கொண்டால் நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டது போல. அவர் சொல்லியிருக்கிற வசனங்கள் எல்லாவற்றையும் நீங்க என்ன பண்ணுங்க, ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒரு இடத்துல நான் இப்படிதான் சொல்லிக் கொண்டிருந்தேன், அந்த வசனத்தெல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவர் வசனத்தின்படியெல்லாம் நாம் நடக்க வேண்டும் என்று சொல்லி அவர் சொன்னார். பாரமா இருக்கிறது எப்படி இருக்கிறதா, கர்த்தருடைய வசனங்கள் எப்படி இருக்குது ஃபாலோ பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்குது. எப்படி நம்ம ஃபாலோ பண்ண முடியும்? பிரியமானவர்களே, ஏதேன் தோட்டத்துல 2 மரங்கள் இருக்குது. ரொம்ப இம்பார்ட்டன்டான மரம், 2 மரம் இருக்கிறது. சொல்லுங்க பார்க்கலாம். ஒண்ணு நன்மை தீமை அறியத்தக்கதானே மரம், நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சதும் ஆதாமியாவாளுக்கு தெரிஞ்சதும் ரொம்ப ஃபெமிலியரான மரமும் அந்த ஒரு மரம் தான். ஆனா என்னுடைய வாழ்க்கையில ஃபெமிலியரான ஒரு மரம் இருக்காது ஏதேன் தோட்டத்துல. அது என்ன மரம்னு யாராவது கேட்டா நான் என்ன சொல்லுவேன்னா, ஜீவ விருட்சத்தின் மரம் அங்க இருந்தது என்று சொல்லி சொன்னாங்க. ஆமென். இது போல ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங்லோ ஒரு விசுவாசிகளுடைய கூடுகையிலோ ஏதேன் தோட்டத்துல ரொம்ப முக்கியமான ஒரு மரம் இருந்தது. அது என்ன மரம்? தோட்டத்தின் நடுவில் கேட்டுப்பாங்க சொன்னா நான் சொல்வேன், ஜீவ விருட்சத்தின் மரம் இருந்தது என்று சொல்லுவேன். ஆமென். அல்லேலூயா. நான் எப்போது உங்களை கேட்டாலும் கூட நீங்க சொல்லுங்க, இனிமே நானும் வேற யாராலும் கேட்டா ஏதேன் தோட்டத்துல ரொம்ப முக்கியமான ஒரு மரத்தின் பேரை சொல்லு அப்படின்னு சொன்னா நீங்க சொல்லுங்க, அந்த ஜீவ விருட்சத்தின் கனி மரம் இருந்தது. அதை புசிக்கிறவன் சாகவே மாட்டான். அதை போன வார்த்தை நம்ம பார்க்கணும். அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம சர்ச்சில் இருக்கிறது அதுதான் திருவிருந்து என்று சொல்லி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டு வந்தேன். பிரியமானவர்களே, ஆதாம் ஏவாளை பார்த்து நீங்கள் நான் என்ன சொல்லுவோம், ஏன்டா இதை செய்த, இதை ஏன்டா நீ சாப்பிட்ட? ஆமாம் அப்படிதானே, இதையே நீ சாப்பிட்ட, பக்கத்துல ஒரு மரம் இருக்கு, அதை சாப்பிட்டு தான் என்ன பண்ணிருக்கலாம், உயிரோடு கொடுத்திருக்கலாமே. என்ன சாக போற மரத்தை என்ன சாப்பிட்ட, சாக போற பழத்தை ஏன் சாப்பிட்ட, நிச்சயமாய் வாழக்கூடிய பழத்தை என்ன பண்ணிருக்கலாம், நீ சாப்பிட்டுருக்கலாமே, பக்கத்துல இருக்குது ரெண்டுமே. ஆண்டவர் சொன்னார் அதை சாப்பிடுறாரு, பிசாசு சொன்னா இதை சாப்பிடுறாங்க. ஆண்டவர் சொன்னார் அதை சாப்பிடுன்னு சொன்னார், பிசாசு சொல்றா இதை சாப்பிடுன்னு சொல்லி. ஆனா அவங்க எதை சாப்பிட்டாங்க? பிசாசு சொன்னதை சாப்பிட்டாங்க. தேவன் சொன்னதை அதை சாப்பிட வேண்டும். ஆண்டவர் சொன்னார் நீ சாப்பிடுறதுனாலே சாகவே சாகாது, இதை சாப்பிடுகிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பார்கள். பிரியமானவர்களே, அவர்தான் மாம்சமாகி நீ உலகத்தில் வெளிப்பட்டார். அதுதான் யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனங்களை 2ஆம் வசனங்களை பார்க்கும்போது ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அது தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி இந்த பூமியிலே வெளிப்பட்டது. இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்கிறவன் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறவன்.
ஒன்று யோவான் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, வசனங்கள் பாரமானவைகள் அல்லவே. யோவான் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கலாமா? வாசியுங்கள். 1 யோவான் 5:3 சொல்லப்படுகிறது, நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே நாம் தேவனிடத்தில் வைத்திருக்கிற அன்பு. அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்லவே, அவருடைய வசனங்கள் பாரமானவைகள் அல்லவே, அவருடைய கட்டளைகள் பாரமானவைகள் அல்லவே. சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்களேன். அவருடைய வசனங்கள் என்ன கிடையாது? பாரமானவைகள் கிடையாது. கன்க்ளூஷன் வரைக்கும் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். வசனத்தை நாம் எழுதி ஏற்றுக்கொள்ளணும், வாஞ்சியாய் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் எபிரேயர்ல பார்த்தோம். வாஞ்சியாய் ஏற்றுக்கொள்ள, சாந்தமாய் ஏற்றுக்கொள்ள. வசனத்தை எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும்? சாந்தமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் நானும் நாமே சொல்லுங்க பார்த்தால் ஆண்டுடைய வசனத்தை சாந்தமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவை சாந்தமாக ஏற்றுக்கொள்ளுங்கள், சந்தோஷமாய் அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். கேட்கலாம். சோ அவருடைய கற்பனைகள் என்ன என்பதை நாம் பார்க்கலாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள், கட்டளைகள் பாரமானவைகள் அல்லவே என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். நான் கேட்ட ஒரு சகோதரர் சொன்ன ஒரு காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, வசனத்தை கை கொள்வது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இயேசு கிறிஸ்து சொல்லி வசனத்தை எல்லாம் கை கொள்வது ரொம்ப கஷ்டமா இருக்குது சொல்லி சொன்னார். நான் கேட்கிற ஒரு காரியத்தை, கொலை செய்யாதிருப்பாயாக என்று சொல்லி பழைய ஏற்பாட்டில சொன்னா அது கஷ்டமா? கோவப்படாதே என்று சொல்லி புதிய ஏற்பாட்டில சொன்னாங்க அது கஷ்டம். அது எப்படி ஒரு மணி அவ்வளோ கோபம் வந்ததுக்கு அப்புறம் தான் சொல்றாரு கொலை செய்யாது என்று சொல்லி. ஆனா இப்படி சொல்றாரு, கொலைக்கு காரணமா இருக்கிற கோபத்தை முதல்ல நீ கண்ட்ரோல் பண்ணிட்டு அவன் கொலை நடக்காது. கொலை எதனால் நடக்கிறது? கோபத்தினால்தான் கொலை நடக்குது. கோபம். இன்னைக்கு நிறைய பேரு ஜெயில இருக்கிறவங்க எல்லாம் கேட்டீங்கன்னா, கொலை செஞ்சுட்டு உள்ள இருக்கிறவங்க எல்லாம் கேட்டீங்கன்னு சொன்னா எல்லாருமே பிளான் பண்ணி கொலை பண்ணதை விட கோபத்துல நடந்ததுதான் அதிகமான கொலையா. அவங்க யாரெல்லாம் அப்படி கொண்டிருக்கிறாங்களோ அவங்க மேலாம் அவங்க உயிரான அன்பு வச்சுருப்பாங்க. கோபத்துல தங்கியிருப்பாங்க, ஒரு செவத்துல தலைப்பட்டிருப்பாங்க. அதனால கேஸ். அதனால இயேசு கிறிஸ்து நம்ம கற்பித்திருக்கிறார், கோபப்படாது. அதனால கோபித்துக் கொள்வதற்கு நீ எப்படி இருக்கணும்? நீ தாமதமா இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். சரி, சில வசனத்தோடு உங்களுக்கு நான் ஒப்பிட்டு காண்பிக்க நான் விரும்புகிறேன். பிரியமான கட்டளை பிள்ளைகளே, 120 வருஷம் ஒரு மனுஷன் பழைய பாட்டு காலத்துல வாழ்வதற்கு, அவன் சுகமாக இருப்பதற்கு, அவன் சந்தோஷமா இருப்பதற்கு, நம் பிதாவாகிய தேவன் அவருடைய ஊழியக்காரனாகிய மோசேயின் மூலியமாக 10 கட்டளையை கொடுத்தார். 10 கட்டளை யாத்திராகம் 20ஆம் அதிகாரத்துல அவர் தேவனே அதை என்ன பண்ணார்? எழுதி தம்முடைய ஜனங்களுக்கு சொல்லும்படி அவர் அனுப்பினார். இதுல 2வது நம்ம பிரிக்கலாம். 10 கட்டளை கவனிங்கள். தேவியார் 20ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. நீங்க அதை பார்க்க வேண்டாம். என்ன கவனிக்கும்படி உங்களை அன்பாக நான் கேட்கப்படுகிறேன். ரொம்ப முக்கியமான ஒரு பிரசனங்களே, இது ஒரு முக்கியமான ஒரு செய்தி நமக்கு. நீங்கள் இதை கூர்ந்து கவனிங்கள். நம்ம சர்ச் ஆஃப் கிரைஸ்டுடைய வாட்ஸ்அப் குரூப்ல கூட இந்த மெசேஜ் இருக்கும். ஸ்தோத்திரம். நீங்க எப்ப வேணாலும் ஒரு மறுபடியும் என்ன பண்ணலாம், அது வந்து கேட்கலாம். நீங்க மற்றவர்களுக்கு இதெல்லாம் பண்ணுங்க, நீங்க அனுப்பி விடுங்க. அது உண்மையாகவே நிறைய பேருக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட பிரச்சனைகளை தான் நாங்கள் வந்து ஏறக்குறைய 30 ஊழியக்காரர்களுக்கு ஒவ்வொரு மாசத்துல 3வது வியாழக்கிழமை நாங்கள் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறோம். அது ரொம்ப ஆச்சரியப்படுகிறார்கள் அந்த ஊழியக்காரர்கள். இதுவரைக்கும் இந்த மாதிரி சத்தியம் நாங்கள் கேள்விப்பட்டது கிடையாது. ஓகே, இந்த 10 கட்டளைகளை 2 விதமாக பிரிக்கலாம். முதல்ல 4 கட்டளைகள். ஒரு கட்டளைகள் அது தேவனை நேசிக்க வேண்டும். பிற்பாடு சொல்லப்பட்டிருக்கிற 6 கட்டளைகள் பிறரை நேசிக்க வேண்டும். உன்னை போல பிறரை நேசி என்று சொன்ன கட்டளை இயேசு கிறிஸ்து சொன்ன கட்டளையா அல்லது பிதாவாகிய தேவன் சொன்ன கட்டளையா என்று பார்க்கும்போது, பிதாவாகிய தேவன் மோசேயின் மூலியமாக கொடுக்கப்பட்ட கட்டளை தான் உன்னை போல பிறரை நேசி. ஆனால் முதல்ல 4 கட்டளைகளை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுகிறேன். நீங்கள் கவனித்து பாருங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் கானானில் போய் சேர்வதற்கும் நீண்ட நாளில் அவர்கள் வாழ்வதற்கும் தேவன் கொடுத்த 10 கட்டளை அவர்கள் பின்பற்ற வேண்டியது அவசியமா இருந்தது. முதல் பாருங்கள், என்னை அன்றி வேறு தேவர்கள் உங்களுக்கு உண்டாயிருக்க வேண்டாம். சொல்லுங்களேன், இது கஷ்டமா? இந்த வசனங்கள் கஷ்டமா? தேவன் சொன்ன வார்த்தை கஷ்டமா? நீங்கள் நானும் வேற தேவர்கள் என்ன பண்ண போகிறது இல்லை, வணங்க போகிறது இல்லை. எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க. உண்மையை நான் சொல்றேன். இங்க இருக்கிற நமது விசுவாசிகள், நம்ம சபையில இருக்கிற விசுவாசிகள் வேற நாய்களும் கூட ஒருவேளை நம்ம இடத்துல குறைகள் இருக்குமே தவிர
நம்ம இயேசுவை விட்டு வேற தேவர்கள் இதுவரைக்கும் நம்ம என்ன பண்ணதே கிடையாது, ஆராதிச்சது கிடையவே கிடையாது. ஆராதனை கூட போவாம ஒரு வேலை வீட்டு இருந்திருக்குமே தவிர, ஆனா வேற சாமி நம்ம இதுவரைக்கும் என்ன பண்ணது கிடையாது. அவரே தவிர இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணாங்க, என்ன பண்ணாங்க, வேதனையான ஒரு விஷயம். வேற தேவர்களை என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, வணங்க ஆரம்பிச்சாங்க. இதே சாலமோன் ராஜா, இதுவே இஸ்ரவேல் ஜனங்கள் நிறைய பேர் பாகால் தீர்க்கதரிசிகள் பல தெய்வங்களை அவர்கள் வணங்கி அவர்கள் மடித்து போனார்கள். 10 வாதைகளை கண்ணால பார்த்தவர்கள், சிவந்த சமுதிரத்தை 2ஆக பிளந்து அவர்களை கொண்டு வந்ததை பார்த்தவர்கள், யோர்தான் நதியை நிறுத்தி அவர்கள் வெளியே கொண்டு வந்தார். இப்படி அநேக காரியங்களை, அற்புதங்களை, அடையாளங்களை பார்த்த இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் கொடுத்த கட்டளை அவர்கள் மீறினார்கள். சொன்னார், என்ன எப்படி வேற தேவர்கள் உண்டாகிறது. ஆனால் வேற தேவர்கள் அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, வணங்க ஆரம்பித்தார்கள். இரண்டாவதாக, கர்த்தருடைய நாமத்தை வீணையிலே வணங்காது இருப்பாயாக. அப்படி வசனத்தை வீணாக நீ என்ன பண்ண வேண்டாம், பேச வேண்டாம் அப்படின்னு சொன்னார். மூன்றாவதாக, ஓய்வு நாளை பரிசுத்த நாளாக நீ என்ன பண்ண வேண்டும், ஆசாரிக்க வேண்டும். பரிசுத்த நாளாக ஓய்வு நாளிலே நீ எந்த ஒரு வேலையும் செய்யாத அவர்கிட்ட என்ன பண்ணணும், ஆராதனை செய்ய வேண்டும் என்று அவர் கட்டிட்டு இருக்கிற அதை செய்ய வேண்டும். 6 நாட்கள் வேலை செய்து 7வது நாள் ஓய்ந்திருக்க வேண்டும். 4 கட்டளை பிரதான கட்டளை சொல்றோம். இந்த 4 கட்டளைகளை யாரை நேசிக்கணும்னு சொல்லி சொல்றாரு அப்படின்னு சொன்னா, தேவனை நேசிக்கணும், பிதாவாகிய தேவனை நேசிக்கணும். எத்தனை பேர் கவனிச்சுட்டு வரீங்க? ஸ்தோத்திரம். நிறைய பேர் நல்லா கவனிக்கணும் பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கீங்க. இந்த 4 கட்டளைகளை யாரை நேசிக்கிறத காண்பிக்கிறதுங்க, தேவனை நேசிக்க வேண்டும். ஏன்னா மறுபடியும் நான் சொல்லுறேன், நீங்கள் என்னையன்றி வேற தேவர்கள் உங்களுக்கு உண்டாயிருக்க வேண்டாம். கர்த்தருடைய நாமத்தை வீணைகளை வழங்காது இருப்பாயாக. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசாரிப்பாயாக. 4வதாக, 6 நாட்கள் நீ வேலை செய்து 7வது நாள்ல எந்த வேலையும் நீ செய். வேலையும் செய்யக்கூடாது. ஆண்டவர் அன்னைக்கு என்ன பண்ணி தொழுது கொள்ள வேண்டியதுதான் கட்டளை. இது வந்து ஆனால் அதுக்கப்புறம் வருகிற 6 கட்டளைகள் இருக்கிறது. 5, 6, 7, 8, 9, 10 6 கட்டளை. இந்த 6 கட்டளைகள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறான்னு சொன்னா, உன்னை போல பிறரை நேசி. 6 கட்டளை என்ன சொல்லுகிறது, உன்னை போல பிறரை நேசி, உன்னை போல பிறரை நேசி, உன்னை போல பிறரை நேசி. நான் வாசிக்கிறேன் பாருங்க. உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு, நீ இருக்கிற தேசத்துல நீ சுகமாய் இருப்பதற்கும், உன் தாய் உன் தகப்பனையும் நடப்படுவாயாக. 6வது கட்டளை கொலை செய்யாதிருப்பாயாக. 7வது கட்டளை விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. 8வது கட்டளை திருடாதிருப்பாயாக. 9வது கட்டளை பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. 10வது கட்டளை பிறனுடைய யாதொன்றையும் இச்சையாதிருப்பாயாக. யாதேனாலும் சரி, பணமானாலும் சரி, நகையானாலும் சரி, கழுதி ஆனாலும், ஆடானாலும், நெல்லானாலும், கோதுமையானாலும், ஒரு குச்சி ஆனாலும், ஒரு டிரெஸ் ஆனாலும், யாதொன்று ஆனாலும் பிறனுடைய யாதொன்றையும் என்ன பண்ணாத, நீ இச்சையாதிருப்பாயாக. உன்னுடையது ஒன்று வெளியே போகிறது என்று சொல்லி நீ நினைக்கும் பொழுது, அப்போ அவங்களுக்கும் அது எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அதே போல அவங்களுடையது ஒன்று, நீ உங்களது ஒன்று வெளியே போகும்போது உங்களுக்கு கஷ்டப்படும் சொன்னா, அப்ப அவங்களதும் போதுன்னு சொன்னா அது உங்களுக்கு அது அந்த மாதிரி வழி உங்களுக்கு இருக்கணும். அதனால ஆண்டு சொல்றாரு, உன்னை போல பிறரை நேசி, உன்னை போல பிறரை. கொஞ்சம் பார்த்துக்கங்க, வசனத்தை கவனிங்க, சத்தம் வராம தயவு செய்து கவனித்துக் கொள்ளும்படி உங்களுக்கு கேட்டுக்கொள்கிறேன். ஆகையாலே இந்த 2 கற்பனைகளை, பிரதான கற்பனை, 2வது கற்பனை. நியாயப்பிரமாணத்துல முதல் கற்பனை குறித்து நீங்கள் கவனித்து பார்க்கும் பொழுது, முதல்ல தேவனை நேசிக்க வேண்டும். 2வதாக யாரை நேசிக்கணும், பிறரை நேசிக்கணும். எப்படி நேசிக்கணும் பிறரை, உன்னை போல பிறரை நேசிக்கணும். அதுதான் கட்டளை. அல்லேலூயா. இப்படி நீ செய்தா, இந்த கட்டளை யாருக்கு, நமக்கா? இந்த 10 கட்டளை இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறாரா? இல்லை. இது நியாயப்பிரமாண கட்டளை. இது இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. ஏன் ஆண்டவர் இந்த கட்டளை 10 கட்டளை ஆண்டவர் நியாயப்படாத இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தாங்க? என்ன ரீசனுக்காக கொடுத்தார் என்றால், நீ நீடிய நாளாய் வாழ்வதற்கு, நான் உனக்காக ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிற வீட்டை, நிலத்தை, தோப்பை, நிலங்களை சுதந்திரித்துக் கொள்வதற்கு இந்த 10 கட்டளை என்ன பண்ணு பயன்படுத்துறாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. என்ன தேசம், என்ன தேசமா? கானான் தேசம். என்ன ஓடுகிறது, பாலும் தேனும் ஓடுகிற தேசம். என்ன தேசம்? நலமான தேசம். என்ன தேசம்? விசாலமான தேசம். சரிங்களா? நீ போய் வீடு கட்ட வேண்டியது இல்லை, நீ போய் நிலம் வாங்க வேண்டியது இல்லை, நீ போயிட்டு எதையும் நட வேண்டியது இல்லை, எல்லாமே ஆயத்தமா இருக்கிறது. நீ போய் அறுத்து சாப்பிட வேண்டியதுதான். அல்லேலூயா.
நீ போயிட்டு கடகால் போட வேண்டியதில்லை, வீடு ஏற்கனவே கட்டப்பட்டது. நீ போயிட்டு மறுபடியும் கிணறு தோண்ட வேண்டியதில்லை, உனக்காக ஒரு கிணறு ஆண்டவர் பெற்று ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு கிணறு. என்ன மலைகள், என்ன குன்றுகள், என்ன அழகான கால்வாய், அது நடுவிலே எவ்வளவு அழகாக இருக்கிறது, எவ்வளவு பசுக்கள், எவ்வளவு தேன் இருக்கிற தேசம். அவ்வளவு அற்புதமான ஒரு தேசம். இந்த 10 கட்டளை அவர்கள் கை கொள்வதற்கு மிகவும் கஷ்டப்பட்டார்கள். நீங்கள் நான் அங்கிருந்தா என்ன சொல்லியிருப்போம், என்ன பண்ணியிருப்போம்? சரி, இதை கை கொள்வதற்கு என்ன, இதை கை கொள்வதற்கு என்ன அவ்வளவு கஷ்டமா உனக்கு? அல்லேலூயா சொல்லுங்களேன். சொல்லுங்க. சம்பவம் எனக்கு ஞாபகம் வருகிறது. நான் ஒரு முறை டிஸ்ட்ரிக்ட் தான் போயிருக்கேன். அது ஒரு பெரிய ராட்னம் இருக்கு. நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உள்ள எத்தனை பேர் அந்த பெட்டியில ஏற்றி லாக் பண்ணி மேல தூக்கிக்கிறாங்க. அதுல ஒரு ஆளு மேல போன உடனே பயந்துட்டார். இன்னும் ராட்னம் வந்து சுத்தவே இல்லை. அந்த மேல போன உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு, பயந்துட்டாரு. அந்த அது எப்படி ரவுண்டா இருக்காது, இப்படி ஒரு மாதிரி இப்படி ஒரு கீழே வந்து மேல போன மாதிரி என்ன இருக்கும். அது மேல போகும்போது இந்த பெட்டி தனியே சுத்தி வருவாங்க. வெளியில போய் உருவின்னு போச்சுன்னு சொன்னா எங்க போய் விழுந்து தெரியவே தெரியாது. ஒருத்தர் வந்து மேல கத்துற, ஐயோ ஐயோ என்னை விட்டுருங்க, நான் என்னை விட்டுருங்க, நான் என்ன பண்ண மாட்டேன் அப்படின்றாரு. ஒருத்தர் சொல்றாரு, அப்படின்றாரு. ஏன்னா நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாங்க, கிடைக்க மாட்டேங்குது அது சுத்துறதுக்கு. அப்புறம் இவர் சொல்றாரு, அந்த லாக் பண்ணி இருங்க, இறக்குறேன், வரும் இருங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் எப்படியோ ஒரு டைம் வந்தது, அவர் இறக்கி விட்டாங்க. இவர் ஏறி உட்கார்ந்து சுத்த ஆரம்பிச்சு. எல்லாருமே கத்துறாங்க. ஆனா வித்தியாசமான சத்தம் வருவாங்க. அவரு கத்துற சத்தம் இந்த சொல்லிட்டு போனாரு பாருங்க. எல்லாம் பாக்குறாங்க, எல்லாருமே ஏறதுக்கு பயப்படுறாங்க. ஆனா அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் தெரிஞ்சவங்க ஏறிக்கிறதுனால உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. இவர் தைரியமா ஏறி இருக்கிறாங்க அப்படின்னு எல்லாம். இன்னும் யாரும் ஒரு வித்தியாசமா கத்துற சத்தம் கேட்குது அப்படின்னு பார்க்கும்போது யாரு அப்படின்னா, இவன் யாரும் இதை செய்யறதுக்கு இப்படி கஷ்டப்பட்டாங்க, இதுக்கு போய் நான் பயப்படுறான், இவன் இதை செய்யறதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு சுத்தனம் பாருங்க. அவருதான் அங்க என்ன பண்ணிட்டு இருக்காருங்க, கட்டிட்டு இருக்கிறாரு, வாயில் வேற அடிச்சுக்கிறாரு, நிறுத்துங்க, வேலைக்கு கூப்பிடுங்க. சரி, அதுவும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் அந்த நடுவில் என்ன பண்ண மாட்டாங்க, நிறுத்த மாட்டாங்க. அவங்க நிறுத்துற நேரத்தில் தான் அவங்க நிறுத்துறாங்க. அவங்க எத்தனையோ பேர் கட்டம் தான் வந்து டெய்லியும் பார்த்துட்டே இருக்காங்க. நிறுத்தின உடனே இவரு இப்படிதான் வெளியே வரணும், அவர் இப்படி போயிருக்கிறாரு. அவரு அங்க இருக்கிறவங்க சொன்னாங்க, இப்படி மாங்க, நீங்களும் நானும் அப்படின்னா. இந்த கட்டளையை கை கொள்வதற்கு என்ன கஷ்டம்? இந்த இதையே சாப்பிடாது போயிட்டா, இதையே சாப்பிட்டா. ஏன் ஆதாம் ஏவாள் இப்படி இருந்தாங்க, ஏன் இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படி இருந்தாங்க? அல்லேலூயா. இந்த 10 கட்டளை கை கொள்வதற்கு என்ன? அப்பா அம்மாவை கடன் பண்றதுக்கு என்ன? அப்பா அம்மாவை கடன் பண்றதுக்கு என்ன? உன் ஆயுஷ் நாட்கள் நீடிப்பதற்கும், உன் தேசத்தில் நீ சுகமாய் வாழ்வதற்கும், உன் தாயும் தகப்பனையும். அல்லேலூயா. அது ஒரு நேரத்துல ஒரு வீட்டுல உட்கார்ந்து இருந்தேன். வீட்டுல மருமக ரெடி ஆயிட்டு, உங்க அப்பா உட்காந்துக்கிறாரு, அவங்க அம்மா உட்காந்துக்கிறாங்க, இவரும் உட்காந்துருக்காங்க. பொண்ணு எங்க ரெடி ஆகி போயிட்டு போகும்போது எங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லி போயினே இருக்குது. யாருக்கு சொல்லவே இல்லை. அந்த மாமியார் இருக்கிறாங்க, மாமனார் எங்க போன எங்க போறாங்கன்னு எப்படி மனசு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அவங்க மனசு எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. உங்க வீட்டுக்காரருக்கு சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல அவங்க சொல்லவே தேவையில்லை. அவங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுங்க, அத்தை டாக்டர் மாதிரி போயிட்டு, மாமா மாதிரி போயிட்டு, ஒரு வார்த்தை சொல்லுங்க, தப்பு இல்லை. பாரமானவைகளா அந்த சொல்ல கற்பனைகள் பாரமானவை. உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கும், நீ இருக்கிற தேசத்துல நீ சுகமா இருப்பதற்கும், தாயும் தகப்பனையும். மருமகள் என்று சொல்றதை விட நான் இங்கிலீஷ்ல சொல்றேன் பாருங்க, டாக்டரின் லா. டாக்டர் ஐஃபன் இன் லா, இன் ஐஃபன் லா. அது படிக்கிற பசங்களுக்கு தெரியும். லாஸ்ட்ல LA என்ன படிச்சு LA கேட்கல, LAW
லா அப்படின்னா சட்டத்தின்படி என் பொண்ணு, சட்டத்தின்படி இது பொண்ணு. அவன் பொண்ணு என்ன சொல்லணும்? அவன் அப்பா அம்மா என்ன சொல்லணும்? மதர் இல்லா. சட்டத்தின்படி அது எங்க அம்மா, சட்டத்தின்படி அது எங்க அப்பா. என்ன சொல்லணும்? போயிட்டு வரேன்னு சொல்லலாமே. ஆனா என்ன இல்ல, ஒருவேளை இது வரைக்கும் எனக்கு தெரியல பிரதர்ன்னு சொல்லி சொல்லுவீங்கன்னா, இது வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி யாரும் இப்படிப்பட்ட ஒரு சட்டம் இருக்குதுன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லி சொல்லுவீங்கன்னா, இனிமே நீங்க கடைபிடிங்க. ஆமே. சோ மாமியாரா இருந்தா கூட மருமகளை உங்க சட்டத்தின்படி அது உங்களுடைய மகள், உங்களுடைய மகன் கணம் பண்ணுங்க. உங்களுடைய ஆயுஷ் நாட்கள் நீடித்து, நீ வாழ்கிற தேசத்துல எப்படி இருப்பாய்? நீ சுகமாய். இது பழைய பாட்டுடைய சட்டம். இது பழைய பாட்டுல தேவன் அவர் கொடுக்கப்பட்ட கட்டளை. புதிய கட்டளை என்ன? இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிற புதிய கட்டளை என்ன? இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்துவர்கள் வாழக்கூடிய இருக்கிறாரு புதிய கட்டளை என்ன கொடுத்திருக்கிறாரு? ஸ்தோத்திரம். அவனை இறக்கலாமா? யார யாரை இறக்கிட்டோம்? ஏறலாமா? பயந்துனாலே பிரார்த்தனை அவனை இறக்கிட்டு நம்ம ஏறலாமா? நான் ஏசு சொட்டுல ஒரு சட்டத்தை நான் கை கொள்றேன். கை தூக்குங்களேன், கை தூக்குங்க. யாரெல்லாம் கை கொள்றவங்கள கை தூக்க பார்க்கலாம். சார் நீங்க சொல்றது முதல்ல, அப்புறம் கை தூக்குறதா கை தூக்காத நான் பார்க்கிறேன். நாட்டினத்தை முதல்ல காட்டுங்க எனக்கு. அது என்ன மாதிரி நாட்டணும்? என்னால ஏற முடியுமா? நான் சொல்றேன், இந்த உலகத்துல நீ நீடிய நாளாக வாழ்வதற்கு, இயேசு கிறிஸ்து வரும்பொழுது தேவனுடைய ராஜ்யத்தை நீ சுதந்திரித்துக் கொள்வதற்கு இயேசு கிறிஸ்து சொன்ன கட்டளையை நான் கை கொள்ள வேண்டியது அவசியம். நாட் ஃபாலோ தட் வேர்ட். ஒருவேளை நீ அதை கை கொள்ளவில்லை என்று சொன்னால், எப்படி வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் மரித்து போனார்களோ, நாம் மரித்து போவோம் என்ற சந்தேகங்கள் இல்லை. We cannot blessing from God. ஒரே ஒரு ஆசீர்வாதம் என்ன பண்ண முடியாது? யாரும் சமூகத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. நீ ஆசீர்வாதமா இருக்கலாம், அது தேவனுடைய ஆசீர்வாதம் அல்ல. உழைப்பினால வந்த ஆசீர்வாதம், உன் திறமையினால வந்த ஆசீர்வாதம், உன்னுடைய பல விதமான கஷ்டத்தினால வந்த ஆசீர்வாதமாக இருக்கலாம். ஆனால் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் இருக்கவே இருக்கலாம். அல்லேலூயா சொல்லுங்களேன். எடுத்தவர்கள் நம்ம வாசிக்கலாம். மோசேவை பார்த்த ஜனங்கள் இன்றைக்கு நீங்கள் நான் இயேசு கிறிஸ்துவை நாம் பார்க்க வேண்டும். ஆங்கிலத்தில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது, ஃபோக்கஸ் அண்ட் ஃபாலோ ஜீசஸ் என்று சொல்லி. யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 13ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 35ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 13ஆம் அதிகாரம் புதிய கட்டளை என்ன கட்டளை என்பதை குறித்து நாம் பார்க்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் நான் வாசிக்கிறேன் நீங்கள் கவனியுங்கள். என்னவென்று சொல்லி சொன்னால், நீங்கள் ஒருவர் ஒருவர் அன்பா இருங்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஈஸியா என்ன பாருங்க, போதும் அடுத்து படிச்சுதான் நீங்க தயவு செய்து நீங்கள் ஒருவர் ஒருவர். நம் பழைய பாட்டுல பார்த்தோம், முதல்ல தேவனை நேசிக்கணும்னு சொல்லி. புதிய பாட்டிலையும் நாம பாக்குறோம், நம்ம தேவனை நேசிக்கணும். இரண்டாவதாக ஆண்டவர் சொல்றாரு, நீங்க எப்படி இருக்கிறாரு? ஒருவர் ஒருவர். இது கஷ்டமா இருக்குதா? ஒருத்தரோட ஒருத்தர் அன்பா இருக்கிறது கஷ்டமா இருக்குதா? இல்ல. அடுத்து சொல்றாரு பாருங்க, நீங்கள் ஒருவர் ஒரு அன்பா இருங்கள். அது சொல்றார், நான் உங்களில் அன்பா இருந்தது போல நீங்களும் ஒருவர் ஒருவர் அன்பா இருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். This is a new covenant. இது சுயாதீன பிரமாணம். நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது நியாய பிரமாணம் கிடையாது. நியாய பிரமாணம் பழைய பாட்டு ஜனங்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. ஆனால் புதிய பாட்டுல தேவன் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிற பிரமாணம் சுயாதீன பிரமாணம். இது இன்னைக்கு இருக்கிறதானே கிறிஸ்துவர்களுக்கு இருக்கிறதான பிரமாணம். என்ன பிரமாணம்? நீங்கள் ஒருவரில் ஒருவர். What kind of அன்பு? எந்த விதமான அன்பு? நான் உங்களில் அன்பா இருந்தது போல. என்ன இயேசு கிறிஸ்துவின் அன்பு? ஸ்தோத்திரம். அவரை சாகடிச்சுட்டு பிறரை நேசித்தார் பாருங்க, அதான் இயேசு கிறிஸ்துவின் அன்பு. என்னவே இந்த மாதிரி ஃபாலோ பண்ணா என்ன நன்மைகள்? என்ன நன்மைக்காக இந்த உலகத்துல நீங்களும் நானும் நம்ம இஷ்டப்படி வாழறோமோ அந்த நன்மையை நீங்கள் பெற்றுக் கொள்வதற்காக இயேசு கிறிஸ்துவை போல உங்களை விட அதிகமாக மற்றவர்களை நீங்க என்ன பண்ணுங்க? நேசிங்க. உங்களை விட அதிகமாக మற்றవர்களే నేసింగే. మిమ్మల్ని మీరు ప్రేమించుకున్న దానికంటే ఇంకొకరిని ఎక్కువగా ప్రేమించాలి. This is a new covenant. John chapter 13 verse 34-35. அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்லவே.
அப்படி கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. If you enter that word, if you follow that word, that's not a burden. அது பாரமானவைகள் அல்ல. நீ அதுக்குள்ள பிரயாணம் பண்ணிட்டே அப்படின்னு சொன்னா அது பாரமானவைகள் அல்ல. உன்னையே நீ நேசிக்க வேண்டாம். பழைய ஏற்பாட்டில் உன்னை நேசிக்கிறது போல பிறரை நேசிக்கிறோம். புதிய ஏற்பாட்டில் உன்னை விட பிறரை அதிகமாக நேசிக்கிறோம். நீ அப்படி நீ நேசிப்பாய் என்று சொன்னால் ஸ்தோத்திரம். வாழ்க்கையில ஆண்டவர் நீடிய நாளை கொடுப்பார். உலகத்தில் எப்படிப்பட்ட நாளை கொடுப்பார்? நீடிய நாட்களை ஆண்டவர் கொடுப்பார். இயேசு கிறிஸ்து வரும்போது நித்தியத்துக்கு நீ செல்வார். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். நீங்கள் ஆயத்தமா இருக்கீங்களா? சில வசனங்களை நான் விரும்புகிறேன். ஒரு ஆசை அற்புதமான பவுல். நான் முதல்ல பரலோகத்துக்கு போனேன் அப்படின்னா இயேசுவை பார்ப்பேன். அடுத்தது யாரை பார்க்க போறேன் அப்படின்னா பவுலை பார்ப்பேன். அவர் எப்படி இருக்கிறாரு, அவரு எப்படி இந்த மினிஸ்ட்ரி பண்ணாரு, எப்படி அவர் நம்மளே போல அவரும் ஒரு மனுஷன் தான் இல்லையா? ரோமர் 15 திருப்பி கொள்ளலாம். அவரை நான் பார்ப்பேன். நிச்சயமா அவர் எப்படி என்ன பண்ணாரு, ஏது பண்ணாரு, என்ன மாதிரி மினிஸ்ட்ரி பண்ணாரு. இந்த 15ஆம் அதிகாரத்துல நான் வாசிக்கிறேன். 1ஆம் வசனத்தை 2ஆம் வசனத்தை அன்றையும் பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். விசுவாசத்துல பலமுள்ளவர்கள், பரிசுத்தல பலமுள்ளவர்கள், வசனத்துல தேறினவர்கள், ஜபத்துல பலமுள்ளவர்கள், ஆலயத்தில் செல்வதில பலமுள்ளவர்கள், பக்தியில பலமுள்ளவர்கள், இப்படி சகல காரியங்களிலும் நல்வொழுக்கங்களிலே உதவி செய்கிற பல காரியங்களிலே நீங்கள் பலனுள்ளவர்களாக நீங்கள் விசுவாசத்துல பரிசுத்தத்துல பலவீனமாய் இருக்கிறவர்களை அவர்களும் இதுக்குள்ள வரும்படிக்கு நீங்கள் அவர்களை தாங்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. இதுதான் உன்னை விட நீ பிறரை நேசிக்கிற ஒரு நேசி. ஒரு கேரிங் சாப்பாடு இருக்கு. பழைய பாட்டு ஒரு மனுஷன் அவன் பாதி சாப்பிடணும், பாதி சாப்பாட்டை பசு உள்ளவனுக்கு கொடுக்கணும். ஆனா புதிய பாட்டு இருக்கிறவன் என்ன பண்ணணும்? கேரிங் சாப்பாடு இருந்தா எல்லாத்தையும் அவனுக்கு கொடுக்கணும், எல்லாத்தையும் அவனுக்கு கொடுக்கணும். என்னங்க எல்லாத்தையும் கொடுக்க சொல்றீங்க? அவர் சொல்றாரு கொடுன்னு சொல்லி கொடுத்தா நான் கொடுப்பேன் உனக்கு நிறைய, நான் கொடுப்பேன் உனக்கு. பலவீனரை தாங்க, பலமுள்ளவர்களாகி நீங்கள் அவர்களை தாங்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அவர்களை தாங்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. நீங்கள் வேலை செய்கிற இடங்களிலே ஒரு கிறிஸ்தவர்கள் இருக்கலாம், அவங்க ரொம்ப பலவீனமா இருக்கலாம் விசுவாசம். நம்ம சர்ச்சிலே ஒரு சிலர் பலவீனமா இருப்பாங்க, ஒரு சிலர் நல்ல பலமா இருப்பாங்க விசுவாசத்துல. அதனால அவங்களை குறைச்சி நம்ம இடம் போட வேண்டாம், அவங்க ஒரு மாதிரியா பேச வேண்டாம். அவங்க பலவீனம் தான், நீ தான் பலப்படுத்தணும் அவங்களை. நான் உங்களை நேசித்தது போல நீங்கள் ஒருவரில் ஒருவர், நான் உங்களில் அன்பா இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பா. அவங்க யாரா இருக்கலாம், ஊழியக்காரர்களாக இருக்கலாம், சக விசுவாசிகளாக இருக்கலாம், உங்க அம்மாவா இருக்கலாம், உங்க மாமியாரா இருக்கலாம், உங்க மருமகளா இருக்கலாம். அவங்க பலவீனமா இருக்கலாம், உங்க மருமகளா இருக்கலாம், அவங்க பலவீனமா இருக்கலாம். எதுல உடம்பு சரியில்ல, விசுவாசத்துல பரிசுத்தத்துல பக்தியில கொடுப்பதுல நன்மை செய்கிற காரியங்கள்ல அவங்க பலவீனமா இருக்கலாம். ஸ்தோத்திரம். உங்க மைண்ட்ல டிசைட் பண்ணுங்க. அல்லேலூயா. எதற்கு அது மாதிரி நடந்தா என்ன நன்மை? நீடிய நாளாய் உலகத்துல வாழலாம். வருகைக்கு நிச்சயத்துக்கு என்ன பண்ணலாம்? இயேசு கிறிஸ்து எப்படி மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்து பிதாவின் வலதுபுறத்தில் வீற்றிருக்கிறாரோ அவருடைய அடிச்சோடில் நடக்கிறவர்கள் அத்தனை பேர்களும் அவரோடு கூட அங்கே இருப்பார்கள். அந்த வசனத்தின் அடிப்படையில் நான் அவர் மாதிரியாக காண்பித்து விட்டு போனார். Why is living in the 33 and a year? Why is stay in the world? ஏன் அவர் அத்தனை வருஷங்கள் வாழ வேண்டியதா இருக்கிறது? நாளைக்கு மறிக்கும் போது இன்னைக்கு அவர் வந்துட்டு செத்துட்டு போயிருக்கலாமே. வாழ்ந்து காண்பித்து போனார். அது மாதிரி வாழ்வது. 2ஆவது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நம்மில் ஒவ்வொருவரும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி
அவனுக்கு பிரியமாய் நாம் நடக்க கடவுள். பிறருடைய பக்தி விருத்தி அதிகமாகும். எல்லா இடங்களிலும் பவுல் வந்திருக்க முடியாது, எல்லா இடங்களிலும் இயேசு கிறிஸ்து வந்திருக்க முடியாது, எல்லா இடங்களிலும் நான் வந்திருக்க முடியாது, இங்கு வர முடியாது. நீங்க இருக்கிற இடத்துல எந்த நபரை நீங்கள் ஆதாயப்படுத்துறோமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆதாயப்படுத்தணும். ஆமே, அந்த அளவுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க ஆதாயம். அஸ்வின் பஞ்சிங் வாங்க ஒரு எக்ஸாம்பிள் கூட காண்பிக்க நான் விரும்புகிறேன். நீங்கள் அதை புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு ரொம்ப 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 அது பிரயோஜனமாக இருக்கும். நான் நம்புகிறேன். அஸ்வின் நாங்க 2 பேரும் ஈஸியாக ரோடு கிராஸ் பண்றதுக்காக நாங்க நின்றுட்டு இருக்கோம். இவர் வேற என் உயர வேலை பண்ணிட்டாரு, அது வேற. இப்போ இப்படிதான் போயிட்டு இருக்கு. பஸ்ஸுங்க எல்லா வண்டி என்ன பண்ணிட்டு இருக்கு, இப்படிதான் போயிட்டே இருக்கு. நிறைய வண்டிகளும் அப்படி போயிட்டே இருக்கு. அஸ்வின் எந்த பக்கம் பாப்பாரு, இப்ப கிராஸ் பண்றதுக்கு இந்த பக்கம் தான் பார்த்துட்டே இருப்பாரு. இந்த பக்கம் நானும் நிக்கிறேன். இப்படி யாருன்னு எனக்கு தெரியாது. 2 பேரும் நிக்கிறோம் நாங்க, அவ்வளவுதான். ஆனா எந்த வண்டியும் வராத நேரத்துல இவர் என்ன பண்றாரு, இவர் அழகா கிராஸ் பண்ண போறாரு. நான் எல்லாமே நானும் இவரோட பார்த்துட்டு நானும் என்ன பண்றேன், இப்படி கொஞ்சம் ஞானம் இருக்கு. இந்த பக்கமும் எல்லாரும் ராங் ரூட்ல என்ன பண்றாங்க, திடீர்னு வருவாங்க அப்படின்னு நான் என்ன பண்றேன், சொல்ல இந்த பக்கமும் திரும்பி பாக்குறேன். இங்க நிக்கிறது நான் இல்ல, நீங்க நிக்கிறது நான் கிடையாது, நீங்க. இப்போ நீங்க என்ன பண்றீங்க, வேகமாய் வண்டி வந்துட்டு இருக்கு, நீங்க நின்றுட்டீங்க. இவர் என்ன பண்றாரு, இப்போ கிராஸ் பண்றாரு. என்ன பண்ணுவீங்க, முடிச்ச உடனே என்ன பண்ணுவீங்க, யார் இவரு, உங்களுக்கு இவருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு, ஏன் இவர் எடுக்கிறீங்க, ஏன் இவர் காப்பாத்த நினைக்கிறீங்க, ஏன் நினைக்கிறீங்க நீங்க, ஏன்னா தம்பி அடிபடுத்துவோம், யாருமே தெரியல, ஆனா அடிபடுத்தலாம். அடிபடிச்சா அவன் கால் கூட எப்படி இருப்பான்னு தெரியல, அவன் கஷ்டப்படுவோம் போல இருக்கு, ஐயோ வேதனைப்படுவோம் போல இருக்கு, உள்ள தலையில அடிப்படுமோ அல்லது வேற எதுவும் நடந்துருமோ, வேற எதாவது ஆயிடுமோ, ஐயோ இயற்கையாகவே உங்களுடைய மனதுல அதெல்லாம் வருது, காப்பாற்ற எண்ணம் வருது. அல்லேலூயா சொல்லுங்க. உலகத்துக்குரிய காரியத்துக்கே நீங்கள் காப்பாற்றும் பொழுது, ஒரு மனுஷன் நரகத்துக்கு போறா அப்படின்னு சொல்லும் பொழுது அவனை தப்பிப்பதற்காக அவனுடைய பலவீனங்களிலே உங்களுடைய பலனை தாங்க மாட்டீங்களா, நீங்க அவன் நித்தியமா நரகத்துல வேதனைப்பட போகிறானே, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமலே விசுவாசத்தை விட்டு விலகி போவானே, உங்களை நீங்க தாழ்த்த மாட்டீங்களா, உங்களை நீங்க உங்களுக்கு பக்தி வித்தியை அந்த நீங்க காண்பிக்க மாட்டீங்களா, அந்த பலவீனமாக இருக்கிறவர்களை ஏளனப்படுத்தாமல் இருக்க மாட்டீங்களா, அவங்களை ரட்சிப்புகளை கொண்டு வதற்கு நீங்க முயற்சிகளை செய்ய மாட்டீங்களா, அவங்களுடைய பக்தி விருத்தி அதிகமாகும்படி, அவங்களுடைய விசுவாசங்கள் அதிகமாகும்படி உங்களுடைய விசுவாசங்களை அவங்களை தாங்க மாட்டீங்களா? யோசிப்பீங்க, யோசிச்சு பாருங்க. தாங்க வேண்டியது அவசியமா இருக்கு. அல்லேலூயா. அவங்களை ஆதாயப்படுத்த வேண்டியது அவசியமா இருக்கு. Why? Because இந்த உலகத்தில் நீ நீதி நாளா வாழ்வது, இந்த உலகத்தில் நீ சுகமாய் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு, இறுதிய நாள் மட்டும் நீ சுகமாய் வாழ்வதற்கு, ஆரோக்கியமாய் வாழ்வதற்கு, செழிப்பாய் வாழ்வதற்கு தன்னுடைய பக்தி விருத்திக்காக நீ பிரயாசப்பட வேண்டியது அவசியமா இருக்கு. பிலிப்பியர் பவுல் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் நான் வாசிக்கிறேன். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்தையும் 7வது வசனத்தையும். அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தோம். யாரு? இயேசு கிறிஸ்து. கவனிங்க, இயேசு கிறிஸ்து யாருங்க? அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார்? அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தோம், தேவனுக்கு சமமாக இருப்பதாக கொள்ளையடைகிற பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து யார் அவர்? பிலிப்பியர் chapter 2 verse 6 to 7. யார் அவர்? இயேசு கிறிஸ்து. தேவனா இருக்கிறார், தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையடைகிற பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து, என்ன எடுத்து? இன்னைக்கு நீங்கள் நாங்கள் ஸ்டேட்டஸ் எடுத்து இறங்க பண்றோம், கஷ்டப்படுறோம். ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன், பரவாயில்ல. ஒரு முறை ஒரு சர்ச்சில் இருந்து வேற ஒரு ஊர்ல இருந்து நம்ம சர்ச்சுக்கு ஒருத்தர் வந்திருந்தாங்க. அவங்க ஒரு வாரம் வந்திருக்கிறாங்க, எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் நான் சில நாளுக்கு அப்புறமா அவங்க வேற சபைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு தெரியல. ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறமா நான்
அப்போ ஏன் நீங்க வரல? உட்கார்ந்து இடமே ஒரு விசுவாசி யாருமே கொடுக்குறாங்க. அங்கப்பா அங்க போடுங்க. அவங்க உட்கார்த்தாங்க. நான் புதுசா வந்திருக்கேன். நான் எங்க உட்கார்ந்து எனக்கு தெரியும். அவங்க நான் பின்னாடி உட்கார்ந்த. ஆனா அவங்க என்ன பண்றாங்க, இங்க இல்ல இப்போ சின்ன விஷயம். We are a Christian. நம்ம எல்லாரும் யாரு? எல்லாரும் கிறிஸ்தவம். உண்மை நம்ம இழக்க வேண்டியதா, நம்ம தியாகம் பண்ண வேண்டியதா. சில சமயங்களில் நீங்க உதவி செய்வீங்க, அவங்களே உங்களுக்கு தேர்வு செய்வாங்க, அவங்க செய்வாங்க. நீங்க அவங்க பக்திக்கு நிறைய நன்மைகள் செய்வீங்க, ஆனா அவங்கதான் உங்களை பகைப்பாங்க. ஆமா, பகைப்பாங்க. எனக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கு. இயேசு சொல்லியிருக்கிறாரு, அதை நாம் என்ன பண்ணணும்? என் மணவாளன் சொல்லியிருக்கிறாரு, என் தேவன் சொல்லியிருக்கிறாரு, என் சகோதரன் சொல்லியிருக்கிறாரு, என் ஆண்டவரும் என் ரட்சகரும் சொல்லியிருக்கிறாரு, எனக்காக மரித்தவர் சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறார்? நான் உங்களில் அன்பா இருந்தது போல நீங்களும் ஒருவர் அன்பா இருங்கள். யார் சொல்லிட்டு போனார்? அவர் சொல்லிட்டு போனார். அம்மா வருஷம் புடவை எடுத்துருப்பாங்க. ஏமாங்க கஷ்டத்தை செய்யும். அவரு செய்வாரு. வருஷம் அவர் இருந்திருந்தாருன்னா அவர் சொல்லியிருக்காரு, அவர் செய்யணும். அப்போ நம்முடைய மணவாளனுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது, நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம அதிகமான முக்கியத்துவங்களை கொடுக்க வேண்டியது அவசியமாக. பிள்ளைகளை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அவர் சொல்லுகிறார், அவர்கள் தேவனுக்கு சமமாக இருப்பதை அவரே தம்மைத்தான் வெறுமையாக்கி தன்னுடைய ரட்சிப்புக்கான காரியங்களை குறித்து பேசினாரே. அவர் சிலுவையை அடைந்து அவர் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்பது எல்லாருடைய காதுகளிலே. மறுநாள் பேதுரு பிரசங்கம் பண்ணும்போது 3000 பேர் ரட்சிக்கப்பட்ட அத்தனை பேருடைய காதுகளில் வசனங்கள் ஏற்கனவே விதைக்கப்பட்டன. என்ன வசனங்கள்? பிதாவே இவர்களுக்கு இவர்கள் செய்கிறது என்னதென்று தெரியாமல் செய்கிறார். அதான் முதல் விதை அவங்களுக்கு விழுந்தது. அது முளைக்க ஆரம்பித்தது. ரட்சிக்கப்பட்டார். ஒரு சின்ன பையன் ஒரு சின்ன பைக்ல அடிப்படக்கூடாது என்பதற்காக நீங்கள் காப்பாற்ற முற்படும் பொழுது, சதா காலம் ஒரு மனுஷன் நரகத்துல வேதனைப்படக்கூடாது என்பதற்காக உங்களை நீங்களே என்ன வாக்கலாம்? தியாகமா செய்யும். இயேசு சொன்னார், பிறனுடைய பக்தி விருத்திக்கான காரியங்கள் பிறனுடைய பக்தி விருத்திக்கான காரியங்கள் நீங்கள் ஈடுபட வேண்டும் என்பது தேவனுடைய கட்டளையாக. அன்பு, கர்த்தருடைய அன்பு. தேவனிடத்தில் நீங்கள் அன்பு காட்ட வேண்டும். பிறரிடத்திலே அன்பு காட்ட வேண்டும். கவனிங்க, என்ன கவனிங்க. வசனங்கள் முடிஞ்சிச்சு, பைபிள் கூட நம்ம முடிய வச்சு முடிக்க போகிறேன். நீங்கள் இங்க இருக்கீங்க. தேவனிடத்தில் என்ன பண்ணோம்? அன்பு போடுங்க. தேவனிடத்துல தேவனிடத்தில் அன்பு போடணும்னு என்ன செய்யணும்? அவர் சொல்லியிருக்கிற சில கட்டளைகள். தேவனிடத்தில் இரண்டாவது அவர் சொல்றார், பிறனுடைய தன்மை. நாம் எப்படி நேசிக்கிறோம் அதுபோல நீங்களும் பிறரை என்ன பண்ணலாம்? தேவனை நேசிக்கணும், தேவனை நேசிக்கணும், பிறரை தேவனை நேசிக்கணும், பிறரை நேசிக்கணும். சரிங்களா? நீங்க தேவனை நேசிக்கணும் அப்படின்னா உங்களுடைய இடத்துல பரிசுத்தம் வேணும். அந்த வேணும், பரிசுத்தம் வேணும். நீங்க பிறரை நேசிக்கணும் அப்படின்னு சொன்னா உங்களிடத்துல நீதி வேணும். என்ன வேணும்? நீதி வேணும். நீதி இருந்ததா, நியாயம் நீதி உங்களிடத்துல இருந்ததா என்ன பண்ண முடியும்? பிறரை நேசிக்க முடியும். ஆனா தேவனை நீங்க நேசிக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன வேணும்? பரிசுத்தம் வேணும். பரிசுத்தம் வேணும், நீதி வேணும். அப்போ நீங்க தேவனிடத்தில் பரிசுத்தமா இருந்தீங்கன்னு சொன்னா, பரிசுத்தம் ஆகணும் அப்படின்னு சொன்னா நீங்க தீமையை வெறுக்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். என்னத்தை வெறுக்கணும்? நீங்க தீமையை வெறுக்கணும். உங்களிடத்துல நீதி இருக்கணும்னு சொன்னா நீங்க நன்மை செய்யணும். நான் மூணு வகையா நான் அதை போது சொல்லியிருக்கேன்.
அன்பு தேவனிடத்துல தேவனிடத்துல அன்பா இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு பரிசுத்தம் இருக்கணும். பரிசுத்தமா நீங்க இருக்கணும் அப்படின்னா தீமையை நீங்க இருக்கணும். நீங்க பிறனிடத்துல அன்பு வைக்கணும் அப்படின்னா உங்களுக்கு நீதி நீங்க இருக்கணும். நீதி வரணும் அப்படின்னா நீங்க நன்மை செய்யணும். அப்போஸ்தலர்கள் 10:38 கடைசியாக நீங்கள் வாசிங்கள் முடிக்கணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவ ஆவி அவர் மேல் இருந்தபடியால் தேவன் அவரோடு கூட இருந்தபடியால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையிலே அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் 10:38 அப்போஸ்தலர்கள் 10:38 நன்மை செய்கிறவராக தேவன் உங்களோடு கூட இருந்தார். நீங்கள் எப்படி இருப்பீங்க? நன்மை செய்யலாம். பிரியமானவர்களே, நீங்கள் செய்வீர்கள் என்றால் உலகத்தில் நீங்க ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கீங்க. இயேசு வரும்போது கடவுள் வசனங்களை ஆசீர்வதிப்பார்கள். கண்களை மூடி நாம் சொல்லிக்கலாம்.